சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பு தோற்றத்தில் நடித்த லால் சலாம் திரைப்படம் முதல் நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு. விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இவங்களோட கேரியர் பெஸ்ட்டாக இந்த திரைப்படம் முதல் நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சிறப்பு தோற்றம் தான். ஸோ தலைவர் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல் நாளில் இந்த லால் சலாம் திரைப்படம் 10 கோடிக்கும் அதிகமாக வேர்ல்டு வைடாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்திங்கன்னா 5.25 கோடி முதல் நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் 30 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 1 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் பார்த்திங்கன்னா 3.5 கோடி எஸ்டிமேட்டாக கலெக்ட் ஆகிருக்கு. மொத்தமாக வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது முதல் நாளில் 10.25 கோடி லால் சலாம் திரைப்படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லால் சலாம் திரைப்படத்துக்கு எல்லா பக்கமும் இருந்தும் பாசிட்டிவான ரிவ்யூஸ் அதிகமாக கிடச்சிட்டு இருக்கிறதுனால இனி வரும் நாட்களில் இந்த படம் இன்னுமே அதிகமாக கலெக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போவே பார்த்திங்கன்னா ஈகல் திரைப்படத்தை விட அதாவது 1 மணி நேரத்துக்கு அதிகமாக டிக்கெட் புக் பண்ணுற படமாக லால் சலாம் படம் வந்திருக்கு. ட்ரெண்டிங்லேயும் இடம் பிடிச்சிருக்கு. 1 மணி நேரத்தில் புக் மை ஷோவில் மட்டுமே 2.58K டிக்கெட்ஸ் புக் ஆகிட்டுருக்கு. லால் சலாம் திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.